Hello my dear friends, welcome back to my channel Exam Guru. இந்த வீடியோல chapter 1 UGTRB Mathematics Algebra and Trigonometry ல இருக்க most important questions part 1 தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த questions எல்லாமே எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத step by step full explanation தான் கொடுக்க போறேன். வாங்க friends பார்க்கலாமா? Express 4x plus 1 divided by x minus 2 into x plus 1 in partial fractions. இதை வந்து partial fractions ரிசால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்து எழுதிக்கலாம். A, B, Cன்னு 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் தான் எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். 4x plus 1 divided by x minus 2 into x plus 1. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது வந்து கீழே 2 ஃபேக்டர்ஸ் இருக்கா, 2 ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா A, B அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ A by x minus 2 plus b by x plus 1 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். இதான் மெத்தடு. பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக மாற்றோன்னே இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இப்போது எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1னால போத் த சைடு மல்டிப்ளை பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் மல்டிப்ளை பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1னால லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்ணும்போது இது கேன்சல் ஆகிடும் தானே. கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் என்ன இருக்கும்? 4x plus 1 மட்டும் இருக்கும். தென் ரைட் ஹேண்ட் சைடில் a by x minus 2 இருக்குது. இது கூட x minus 2 x plus 1 மல்டிப்ளை பண்ணும்போது a into x plus 1 மட்டும் இருக்கும். ப்ளஸ் இங்கேயும் x minus 2 into x plus 1 மல்டிப்ளை பண்ணால் x plus 1 கேன்சல் ஆகிட்டு b into x minus 2 மட்டும் இருக்கும். ஓகேவா? இப்போது இதை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். x equal to -1 கொடுக்கணும். இந்த ஈக்குவேஷனில் இது 1ன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸுக்கு -1 கொடுக்கலாமா? put x equal to -1. x equal to -1னா -4 plus 1 -3 கிடைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஈக்குவல் டு இங்கே -1 கொடுத்தா கம்ப்ளீட்டாக இந்த டேர்ம்ஸ் 0 ஆகிடும். தென் இங்கே -1 கொடுத்தா -3b கிடைக்கும். அப்போ வேல்யூ ஆஃப் b என்ன? வேல்யூ ஆஃப் b ஈக்குவல் டு 1. -3க்கு -3 கேன்சல். ஸோ வேல்யூ ஆஃப் b ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குதா? தென் இப்போ எக்ஸுக்கு வேறு என்ன வேல்யூ கொடுக்கணும்? 2 கொடுக்கணும். x equal to 2. ஏன்னா x minus 2 equal to 0 ஈக்குவேட் பண்ணால் x உடைய வேல்யூ 2ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸுக்கு 2 கொடுத்தா 4 2s are 8, 8 plus 1 9, 9 equal to இங்கே 2 கொடுத்தா 2 plus 1 3, 3a வரும். ஸோ 3a இந்த டேர்ம் அப்படியே கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். இதுதான் கிடைக்கும். ஸோ a equal to 9/3னா 3. ஸோ ab என்னன்னு தெரிஞ்சிச்சு. இதை போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்குது? தட் இஸ் ஈக்குவல் டு 3 by x minus 2 plus 1 by x plus 1. இதுதான் ஆன்சர். இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபைண்ட் த சம் டு இன்ஃபினிட்டி ஆஃப் த சீரீஸ். இந்த சீரீஸோடைய சம் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சீரீஸில் இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் இருக்குது, 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் தான் ஏதாவது ஒன்று இருக்கும். இப்போது இந்த சீரீஸ் எந்த மாதிரியான சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 minus x the whole power minus p by q. இதோட எக்ஸ்பான்ஷன் தான் இது. நம்ம போடும்போது தெரியும். இப்போ 1 minus x whole power minus p by qனா எப்படி எழுதலாம்? 1 plus p by 1 factorial into x by q, then plus p into p plus q by 2 factorial into x by q the whole square plus dot 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 etc. அப்படின்னு போயிட்டே இருக்கும். இந்த சீரீஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் கூட போட்டிருப்போம். இதை பார்க்கல, இந்த எக்ஸ்பான்ஷன்லாம் தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. இந்த சீரீஸை இந்த மாதிரியாக மாற்றணும் நம்ம. அப்போது எப்படி மாற்றலாம்? 1 plus 3 by 1 factorial into x by q அப்போ 1/4 plus 3 into 5 divided by 1 into 4 2 into 4ன்னு எழுதலாமா? 8 4 1 into 4ன்னு எழுதியிருக்கோம், 8 2 into 4ன்னு எழுதியிருக்கோம். தென் இதை பாருங்கள், இந்த தேர்ட் டேர்மை 3 into 5 into 7 by 1 into 4 2 into 4 3 into 4ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் டாட் 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 அப் டு இன்ஃபினிட்டி. ஓகே, இப்போ பாருங்கள் 1 plus 3 by 1 factorial into 1/4 plus 3 into 5 divided by 2 factorial. 1ம் 2ம் சேர்ந்து 2 factorial எழுதிக்கலாம். 2 factorial then 1/4 the whole square. 2 4 இருக்குது, அப்போ 1/4 the whole square எழுதிக்கலாம். plus 3 into 5 into 7 by 1 2 3 சேர்ந்தது தான் 3 factorial. then 4 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ 1/4 whole cube எழுதிக்கலாம். ப்ளஸ் எக்ஸெட்ரா எழுதியாச்சா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரியான எக்ஸ்பான்ஷனுக்கு இதை கொண்டு வந்தாச்சு. அப்போது p உடைய வேல்யூ என்ன? இதையும்
கம்பேர் பண்ணி பாருங்க. p value is 3. then q value என்ன? p plus q 5. p plus q க்கு நேரா 5 தானே இருக்கு. p plus q 5 னா நமக்கு தெரியும் p வந்து 3 ன்னு தெரியும். அப்போ 3 plus q equal to 5 னும்போது q உடைய வேல்யூ 2 ன்னு கிடைக்கும். p கிடைச்சிருச்சு, q கிடைச்சிருச்சு. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது தென் x by q க்கு நேரா என்ன இருக்கு? 1/4 இருக்கா? x by q equal to 1/4. இதுல இருந்து x வேல்யூ கண்டுபிடிக்கலாம். q க்கு பதிலா 2 போட்டுடலாமா? போட்டா x by 2 equal to 1/4 ன்னு கிடைக்கும். x உடைய வேல்யூ 2/4 னா 1/2. ஸோ x p q மூணுமே தெரிஞ்சிச்சு. x p q தெரிஞ்சிச்சுன்னா என்ன? இந்த எக்ஸ்பான்ஷனை இந்த மாதிரி எழுதலாம்ல, 1 minus x whole power minus p by q ன்னு எழுதலாம். 1 minus x whole power minus p by q. 1 minus x உடைய வேல்யூ 1/2. ஸோ 1 minus 1/2 whole power minus p by q வா 3/2 minus 3/2 ன்னு எழுதிக்கலாம். 1 minus 1/2 னா ஒன்றும் இல்லை, half தான். ஸோ 1/2 into minus 3/2. அப்போ 2 மேலே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 2 power 3/2 ன்னு வரும். 2 power 3/2 னா ஒன்றும் இல்லை, 2 into 2 power 1/2 ன்னு எழுதலாம். அப்போ இது என்ன? √2. இப்போ 2√2 தான் ஆன்சர். 2√2 அப்படிங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்கு. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாமா? Find the value of 1/1 factorial plus 1/3 factorial plus 1/5 factorial plus etc. Then divide by 1 plus 1/2 factorial plus 1/4 factorial plus etc. இப்போ பாருங்க, இதெல்லாம் எப்படி இருக்குன்னா எக்ஸ்போனென்ஷியல் சீரீஸ் மாதிரி இருக்கு. எக்ஸ்போனென்ஷியல் சீரீஸில் e ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 plus 1/1 factorial plus 1/2 factorial plus etc. Then e power minus 1 னா 1 minus 1/1 factorial plus 1/2 factorial minus 1/3 factorial plus etc. So e power minus 1 தெரிஞ்சிச்சா? இங்க பாருங்க 1/1 factorial plus 1/3 factorial plus 1/5 factorial plus etc. இதுதான் இருக்கு. ஸோ இதுக்கு பதிலாக எக்ஸ்பெனென்ஷியல் சீரீஸில் என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா e plus e power e minus e power minus 1 divided by 2 ன்னு எழுதலாம். தென் divided by டினாமினேட்டரில் இருக்க இந்த சீரீஸ்க்கு பதிலாக e plus e power minus 1/2 ன்னு எழுதலாம். இங்கே பாருங்களேன், இதையும் சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். சப்ட்ராக்ட் பண்ணும்போது 1 கேன்சல் ஆகுது. தென் இது வந்து அப்படியே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1/1 ஃபேக்டோரியல் இருக்கும். இதையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 1/2 ஃபேக்டோரியல்லாம் கேன்சல் ஆகிடுது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் அந்த ஈவன் டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆகுது, ஆட் டேர்ம்ஸ் மட்டும் தான் இருக்குது. அப்போ e minus e power minus 1/2 இந்த சீரீஸ்க்கு பதிலாக. இதுவே கீழே இருக்கிறது பாருங்கள், ஈவன் டேர்ம்ஸாக இருக்கா? ஈவன் டேர்ம்ஸ்னால் நம்ம என்ன பண்ணணும்னு ஆட் பண்ணி பார்க்கணும். இதே ஆட் பண்ணி பாருங்கள், இந்த ஆட் டேர்ம்லாம் கேன்சல் ஆகிடும். இது ப்ளஸ் இது மைனஸு, அப்போ ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதெல்லாம் கேன்சல் ஆகி ஈவன் டேர்ம்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ ஈவன் டேர்ம்ஸ் இருக்க சீரீஸுங்கிறதுனால e plus e power minus 1/2 ன்னு எழுதியாச்சு. இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 2க்கு 2 கேன்சல். 2க்கு 2 கேன்சல்னால் எப்படி எழுதலாம்? e minus e power minus 1 by e plus e power minus 1 அப்படின்னு எழுதிக்கலாமா? e minus 1 by e by e plus 1 by e அப்படின்னு எழுதிக்கலாம். இதை சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணால் e காமன் டினாமினேட்டராக எடுத்தோம்னா e ஸ்கொயர் மைனஸ் 1 கிடைக்கும். தென் டினாமினேட்டரில் e காமனாக எடுத்தோம்னா e ஸ்கொயர் ப்ளஸ் 1 கிடைக்கும். ஸோ e கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் என்னன்னா e ஸ்கொயர் மைனஸ் 1 by e ஸ்கொயர் ப்ளஸ் 1. e ஸ்கொயர் மைனஸ் 1 by e ஸ்கொயர் ப்ளஸ் 1 இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் A is the correct answer. Question number 4. Form an equation whose roots are. இது வந்து ரூட்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இது என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே ஆப்போசிட் சைன் போட்டுக்கணும். x minus 3 x minus 2 x plus 1 equal to 0 அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்களேன், x minus 3 ஓகே, x minus 2 வரணும், ஆனால் x plus 2 இருக்குது. தென் x minus 1 இருக்குது, x minus 1 இருக்குங்க, x plus 1 வரணும். ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் தான். x minus 3 x minus 2 x plus 1 equal to 0. Option C is the correct answer for question number 4. Question number 5 பாருங்க. Find the roots of the equation. இந்த ஈக்குவேஷனுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கும்? 5 ரூட்ஸ் இருக்கு. ஏன்னா டிகிரி 5 இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷனுக்கு 5 ரூட்ஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிகிரி 3 ஈக்குவேஷனாக இருந்ததுன்னா 3 ரூட்ஸ், டிகிரி 4 ஈக்குவேஷனாக இருந்தால் 4 ரூட்ஸ். இதில் 5 இருக்கிறதுனால 5 ரூட்ஸ் இருக்கும். அந்த 5 ரூட்ஸ் எப்படி இருக்கும்? ரியல் ரூட்ஸா இமேஜினரி ரூட்ஸா? எத்தனை ரியல் ரூட்ஸ் எத்தனை இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டிஸ்கார்ட்ஸ் ரூல் ஒன்று இருக்குது. டிஸ்கார்ட்ஸ் ரூல் எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு சிம்பிளாக பார்த்துடலாம். இந்த ஈக்குவேஷன் f of xன்னு எடுத்துக்கணும். x power 5 minus 4x power 4
plus 3x cube minus 2x square plus x minus 1. இதுதானே கொடுத்திருக்கிற பாலினாமியல் ஈக்குவேஷன். இதை எடுத்தாச்சா? இப்போ இந்த சைன் மட்டும் எடுத்துக்கணும். ஒவ்வொரு டேர்முக்கும் சைன் என்ன? x power 5 உடைய சைன் பிளஸ், இதோடைய சைன் மைனஸ், இந்த தேர்ட் டேர்ம் உடைய சைன் பிளஸ், ஃபோர்த் டேர்ம் மைனஸ், அப்புறம் பிளஸ் மைனஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்தாச்சு. அப்படி அதோடைய சைன் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ எத்தனை முறை சேஞ்ச் ஆகிருக்கு, ப்ளஸ்லேருந்து மைனஸா மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸா அப்படின்னு சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்கணும். சைன் சேஞ்சிங்க நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஒரு முறை ப்ளஸ்லேருந்து மைனஸாக மாறி இருக்கா, 1 டைம். ஓகே. தென் மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக மாறி இருக்கா, 2 டைம்ஸ். அப்புறம் ப்ளஸ்லேருந்து மைனஸாக மாறி இருக்கா, அதாவது சிம்பிள் மாறணும். எஸ், 3 டைம்ஸ் மாறி இருக்கு. தென் மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக மாறி இருக்கா, 4 டைம்ஸ். அப்புறம் 5 டைம்ஸ். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸு அப்படிங்கிற இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய சைன் எடுக்கும்போது சைன் சேஞ்சிங் எத்தனை முறை நடந்திருக்கு, 5 டைம்ஸ் நடந்திருக்கு. அப்போது 5 ரூட்ஸ் இருக்கும், 5 ரியல் ரூட்ஸ் இருக்கும். எத்தனை ரியல் ரூட்ஸ் இருக்கும், 5 ரியல் ரூட்ஸ். இப்போ டோட்டலாகவே நம்ம இருக்கிறது எத்தனை, 5 ரூட்ஸ் தான். நம்ம டேரெக்டாகவே 5 ரியல் ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கு அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி தான். இமேஜினரி ரூட் இருக்கா அப்படின்னா இருக்காது. ஏன்னா டோட்டலாக 5 ரூட்ஸ் தான், 5 சைன் சேஞ்சிங் இருக்கா, அப்போ 5 ரியல் ரூட்ஸு. இதுவே பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ், நெகட்டிவ் ரியல் ரூட்ஸு அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இருக்குது. நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதெல்லாம் இந்த கொஸ்டினுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அதோடைய சைனை எடுத்து எழுதிட்டு சைன் சேஞ்சிங் வந்து 5 டைம்ஸ் நடந்திருக்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸில் 5 டைம்ஸ் சைன் சேஞ்ச் நடந்திருக்கு. அப்போ 5 ரியல் ரூட்ஸ் இருக்கும், 5 ரியல் ரூட்ஸ், நோ இமேஜினரி ரூட்ஸ். தட்ஸ் ஆல். கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாமா? the product of the roots of the equation. இந்த ஈக்குவேஷனுடைய ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போது இந்த ஈக்குவேஷன் வந்து a0 என்ன, a1 என்ன, a2 a3 a4லாம் என்னென்னு எடுத்து எழுதிடலாமா? a0 வந்து a0 ஈக்குவல் டு 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 5 1 தானே. இப்போ a1 ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 4 இல்லை, அப்போ 0ன்னு எழுதிக்கலாம். a2 ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x கியூப் என்ன, -1. a3 ஈக்குவல் டு -4, தென் a4 ஈக்குவல் டு -7, a5 ஈக்குவல் டு 10. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா -a5 by a0 தான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு -a5 by a0. -a5 னா என்ன, a5 வந்து 10, அப்போ -a5 போது -10 by a0 உடைய வேல்யூ 1. ஸோ -10 தான் ஆன்சர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் 360. 360ல எத்தனை டிவைசஸ், நம்பர் ஆஃப் டிவைசஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபார் தட் வாட் வி ஹவ் டு டூனா, வி ஹவ் டு டேக் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபார் திஸ் நம்பர். 360 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இந்த 2ஆல் டிவைட் பண்ணால் 1 2s are 2, தென் 8 2s are 16 0, அகெயின் 2ஆல் 90 வரும், அகெயின் 2ஆல் 45 வரும், தென் 3ஆல் பண்ணலாம். 1 3s are 3, 5 3s are 15, அகெயின் 3 5 3s are 15, தென் 5ஆல் 1. ஸோ இதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணியாச்சா? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் என்ன கிடைக்குது, 360 ஈக்குவல் டு 2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 2 இன்ட்டு 5 பவர் 1. இதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது கிடைக்குது. நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஈக்குவல் டு a + 1 b + 1 இன்ட்டு c + 1. தட்ஸ் ஆல். ஏவுடைய வேல்யூ என்ன, பவரில் இருக்கிறது தான் abc. அப்போ a + 1னா 3 + 1 இன்ட்டு b + 1னா 2 + 1 இன்ட்டு c + 1னா 1 + 1. இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 4 இன்ட்டு 3 இன்ட்டு 1 + 1 2, 4 3s are 12, 12 2s are 24 தான் ஆன்சர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் டிவைசஸ் ஆஃப் 20. இப்போ வந்து ஆல்ரெடி பார்த்தது நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ப்ராடக்ட் ஆஃப் ஆல் டிவைசர்ஸ் பார்க்கணும். 20 உடைய ப்ராடக்ட் ஆஃப் ஆல் டிவைசர்ஸ். இதுக்கும் நம்ம என்ன பண்ணோம், we have to do prime factorization. பண்ணால் 10 2s are 20, அகெயின் 5 2s are 10. அவ்வளோதான், ப்ரைமோட நிறுத்திக்கணும். ஸோ 20 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 2 பவர் 2 இன்ட்டு 5னு கிடைக்குதா. A உடைய வேல்யூ 2, B உடைய வேல்யூ 1, P ஈக்குவல் டு 2, Q ஈக்குவல் டு 5. ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் த டிவைசர்ஸ் அப்படின்னா ஃபார்முலா என்ன, product of the devices equal to n power 1/2 into a plus 1 into b plus 1. இதில் b ஓட நம்பர் ஸ்டாப் ஆயிடுச்சு, c லாம் இல்லை,
ஸோ இதான் ஃபார்முலா. இதில் சி இருந்ததுன்னா n பவர் 1/2 இன்ட்டு a + 1 இன்ட்டு சி b + 1 இன்ட்டு c + 1 வரும். இதில் இல்லை, ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்னுடைய வேல்யூ என்ன 20. ஸோ 20 பவர் 1/2 இன்ட்டு a + 1 2 + 1 இன்ட்டு b + 1 1 + 1. அவ்வளோதான். சால்வ் பண்ண ஆன்சர் தெரிஞ்சிடும். 20 பவர் 1/2 இன்ட்டு 2 + 1 3, then 1 + 1 2, 3 2s are 6 கிடைக்கும். ஸோ இன்ட்டு 6 இதை கேன்சல் பண்ணால் 3 கிடைக்குதா? 20 பவர் 3 தான் ஆன்சர். 20 பவர் 3, 20 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 20 இன்ட்டு 20 இன்ட்டு 20, 2 2s are 4, 4 2s are 8, அப்போ 8000 கிடைக்கும். 8000 ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். Find the number of divisors of 480 excluding 1 and 480. Number of divisors தான் பார்க்க போகிறோம். 480ல இன்னொரு ரூல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்னொரு கண்டிஷன் excluding 1 and 480. 1ஐயும் 480யும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம். பண்ணால் என்ன கிடைக்கும்? 240, அகெயின் 2ஆல் பண்ணும்போது 120, அகெயின் 2ஆல் பண்ணும்போது 60, அகெயின் 2 30, அகெயின் 2 15, அகெயின் 3, நெக்ஸ்ட் 3, 5 3s are 15, 5 1. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 2 பவர் 1 2 3 4 5, 2 பவர் 5 இன்ட்டு 3 பவர் 1 இன்ட்டு 5 பவர் 1ன்னு கிடைக்குது. நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம் இல்லையா, a + 1 இன்ட்டு b + 1 இன்ட்டு c + 1 தான். பண்ணால் என்ன ஆகும்? a b c. அப்போ 5 + 1 இன்ட்டு 1 + 1 இன்ட்டு 1 + 1ன்னு எழுதிக்கலாம். 5 + 1 6, 6 இன்ட்டு 2 இன்ட்டு 2, 2 2s are 4, 4 6 are 24, 24 கிடைக்குதா? 24 தான் ஆன்சர் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது, தப்பு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்க்ளூடிங் 1 and 480, 1ஐயும் 480யும் விட்டுருணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 24லேருந்து 2ஐ சப்ட்ராக்ட் பண்ணும். சப்ட்ராக்ட் பண்ணால் அதுதான் ஆன்சர் 22, ஆப்ஷன் பி. Then question number 10 பார்க்கலாம். Find the highest power of 3 dividing 1000. இப்போது இந்த மாதிரியான கொஸ்டின் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா, இந்த 1000 இருக்கு இல்லையா, 1000 3ஆல் டிவைட் பண்ணிடணும். 1000 டிவைடட் பை 3 டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 3 3s are 9, தென் அகெயின் 3 3s are 9, 3 3s are 333 வருமா? இப்போ இந்த 333 3ஆல் திரும்ப டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 111 வரும். 111 திரும்ப 3ஆல் டிவைட் பண்ணும். 3 3s are 9, தென் 2 கேரி 7 3s are 21, அகெயின் 37 3ஆல் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 3s are 3, 2 3s are 6. அந்த ரிமைண்டர்லாம் கன்சிடர் பண்ண வேண்டாம். தென் 12 3ஆல் டிவைட் பண்ணும். 4 3s are 12, அகெயின் 4 3ஆல் டிவைட் பண்ணும். 1 3s are 3. தட்ஸ் ஆல். இதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ண முடியாது, அதோட ஸ்டாப் பண்ணிடணும். அப்போது இப்போ என்ன பண்ணணும்னா, அப்படி ஹையஸ்ட் பவர் ஆஃப் 3 டிவைடிங் 1000 இந்த மாதிரி கொஸ்டினுக்கு இங்கே கிடச்சிருக்கு இல்லையா, இந்த கிடைச்ச கோஷன்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணும். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 333 + 111 + 37 + 12 + 4 + 1 எல்லாம் ஆட் பண்ணால் அதுதான் ஆன்சர். நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். ஆட் பண்ணால் 498 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஹையஸ்ட் பவர் ஆஃப் 2 டிவைடிங் 500 வாட் எவர் இட் மேபி என்ன மாதிரி கொடுத்தாலும் அந்த நம்பரை 2ஆல் கொடுத்துருந்தாங்க, 2ஆல் டிவைட் பண்ணி இந்த கோஷன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வர்றது தான் ஆன்சர். தட்ஸ் ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் வீடியோஸ் கண்டினியூஸாக அப்லோட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்ருக்கீங்க. என்ன ரீசன்னா, எனக்கு ஒரு பாப்பா இருக்கா, அவளை நான் ஃபுல்லாக நான் தான் பார்த்துட்ருக்கேன். ஹெல்ப்புக்குன்னு யாரும் இல்லை. தென் வீட்டில் ஒர்க்கும் இருக்குது, அதையும் பார்த்துட்ருக்கேன். அதனால தான் என்னால் பண்ண முடியல. தென் ஆன்லைன் டியூட்டரிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸால் தான் கண்டினியூஸாக என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. உங்களோட சப்போர்ட் பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நான் கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூனிட் 1ல் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 10 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸாக பார்ட் 2 பார்ட் 3 எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது UGTRB மேத்தமெட்டிக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.